மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். வளர்ந்த ஒரு பெரும் கட்சிகள் கூட தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை நடத்த முடியாது. ஆனால் ஆளும் வர்க்கத்துடைய உதவியின்றி நீலப்புலிகள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் பொருளாதார பற்றாக்குறை பின்னடைவு நம்முடைய செயல்பாடுகளை ஒருபோதும் நிறுத்திவிட முடியாது. இங்கே ஓய்வெடுக்க வேண்டும் என்ற மனநிலை நம் சமூக கடமையை நிறுத்திவிட முடியாது. எந்த காரணங்களும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக என்ன நிகழ்ந்தாலும் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற மன உணர்வை மாவீரன் டி.எம். மணியின் வாரிசுகளான நாம் ஒருபோதும் பெற்றுவிட முடியாது என்பதுடைய வெளிப்பாடுதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் மீது ஆளுகிற பாசிச அரசுடைய அடியாளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமித்ஷா புரட்சியாளர் அம்பேத்கரை பாராளுமன்றத்தில் சிறுமைப்படுத்தியிருக்கிறார். அதை கண்டிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் அவர்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் மீது இவ்வளவு வெறுப்பு? எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் 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 என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் கடவுள் 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 என்று சொல்லி இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கும் என்று அமித்ஷா சொல்கிறாரே, அவருக்கு ஏன் அம்பேத்கர் மீது இவ்வளவு பெரிய வெறுப்பு? பாபா சாஹேப் அம்பேத்கர் மீது அவர்களுக்கு ஏன் இவ்வளவு பொச்சரிப்பு? ஏன் இவ்வளவு ஆத்திர பொங்கலாய்ப்பு? அது இன்று ஆரம்பித்ததல்ல, நேற்று ஆரம்பித்ததல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பித்தது. இந்திய வரலாறு என்பது பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்குமான யுத்த வரலாறு என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணில் பௌத்தராக இருந்த இந்த பறையர் சமூக மக்களுக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் இந்த மண்ணில் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தின் விளைவாகத்தான் இந்த மக்கள் ஊரில் இருந்து சேரிக்கு விரட்டப்பட்டார்கள். சாதியை கடைபிடிக்கக்கூடிய இந்துக்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ மாட்டோம் என்று சேரி மக்கள் அறிவித்து விட்டு ஊரை விட்டு வெளியேறி சேருக்குள் தஞ்சமடைந்தார்கள். சாதியை கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்துக்கள் 2000 ஆண்டுகளாக சாதியை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 2000 ஆண்டுகால வரலாற்றில் யாரும் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இல்லை. இந்த நாட்டில் எவ்வளவோ ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தார்கள். வரலாற்றை படிக்கிறோம். சேரர்கள் ஆட்சி செய்தார்கள், சோழர்கள் ஆட்சி செய்தார்கள், பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள், பல்லவர்கள் ஆட்சி செய்தார்கள், முகலாயர்கள் ஆட்சி செய்தார்கள், பல்வேறு படையெடுப்புகள் நடந்தது, மராட்டியர்கள் ஆட்சி செய்தார்கள். யார் ஆட்சி செய்த பொழுதும் இந்த பார்ப்பனியத்திற்கு அச்சுறுத்தலாக இல்லை. 2000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் உருவாகிய மன்னர்களை தன்மையப்படுத்தியது, மாவீரர்களை தன்மையப்படுத்தியது, தத்துவ ஞானிகளை தன்மையப்படுத்தியது, மண்ணில் தோன்றிய அத்தனை பேரையும் இந்துத்துவம் தன்மையப்படுத்தியது. இந்த மண்ணில் தன்மையப்படுத்தக்கூடிய ஒரு மாமனிதனாக புரட்சியாளர் அம்பேத்கர் விளங்கினார். அதனால்தான் அவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் மீது இவ்வளவு பொச்சரிப்பு, இவ்வளவு கோபம், அவர் மீது இவ்வளவு வன்மம். ஆக கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டு காலம் காலமாக பிழைத்தவர்கள், உழைக்கும் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டவர்கள், உடல் உழைப்பே செய்யாதவர்கள், அவர்கள் கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டு 2000 ஆண்டுகளாக ஒரு சுகபோக வாழ்க்கை இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மண்ணில் தோன்றிய எந்த தத்துவமும் எதிராக இல்லை. இந்த மண்ணில் தோன்றிய எந்த மகானும் அவர்களுக்கு எதிராக எந்த கருத்தையும் சொல்லவில்லை. எந்த மதமும் அவர்களை அரியணையிலிருந்து வீழ்த்தவில்லை. ஆக எந்த மதமும் வீழ்த்தவில்லை, மாமன்னனும் வீழ்த்தவில்லை, எந்த தத்துவவாதியும் வீழ்த்தவில்லை. எவனும் வீழ்த்தாத போது அவர்கள் அரியணையிலிருந்து வீழ்த்தக்கூடிய ஒரு தத்துவமாக இந்த மண்ணிலே அம்பேத்கர் இருக்கிறது. அதனால்தான் அம்பேத்கர் மீது அவர்களுக்கு இவ்வளவு கோபம், இவ்வளவு வன்மம். கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டு அமித்ஷா வாழலாம், மோடி வாழலாம், இந்த நாட்டில் பார்ப்பன பணியாக்கள் வாழலாம். இந்த நாட்டில் ஓபிசி மக்கள் வாழ முடியுமா? பிசி எம்பிசி மக்களாக இருக்கிறார்களே, அவர்கள் கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டு கருவறைக்குள் செல்ல முடியுமா? இந்த காசி மடத்திற்குள் சென்று அமர முடியுமா? எந்த இந்து மதத்தின் உச்சாணி கொம்பளுக்கு சங்கராச்சாரி இருக்கக்கூடிய இடத்திற்கு பிசி எம்பிசிக்களாக இருக்கக்கூடிய ஓபிசி மக்கள் செல்ல முடியுமா? எஸ்சி எஸ்டி மக்களை விட்டு விடுங்கள், அவர்கள் கீழ்ஜாதி என்று உங்கள் பார்வையில் நீங்கள் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செல்ல முடியுமா? செல்ல முடியாது.
இந்த நாட்டின் பூர்வகுடி மக்களாக இருக்கக்கூடிய ஓபிசி மக்களை, எஸ்சி எஸ்டி மக்களை, பெண்களை இழிவுபடுத்தி 2000 ஆண்டுகளாக தங்களுடைய சாதிய மேலாண்மையை இந்த பார்ப்பனர்களும் பணியாக்களும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அரியணையிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி இந்த நாட்டின் அதிகாரத்திலிருந்து 2000 ஆண்டுகளாக விலக்கப்பட்ட அடித்தட்டு மக்களை, விளிம்பு நிலை மக்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைப்பதற்காக ஒரு மாமனிதன் தன்னுடைய வரலாற்றை ஒப்படைத்தான். அந்த மகத்தான மனிதன் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் தான் சூத்திரர்கள் என்பவர்கள் யார்? இந்த நாட்டில் பிசி எம்பிசிக்கள் என்று ஆளும் வர்க்கம் என்று சம்பட்டம் படித்துக் கொள்கிறார்களே, அந்த சூத்திரர்கள் என்பவர்கள் எப்படி இந்து மதத்தின் கீழ் சாதிகளாக்கப்பட்டார்கள்? சூத்திரன் என்ற சொல்லுக்கு பெரியார் காசி மகன் என்று விளக்கம் சொல்கிறார். எப்படி அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள் என்பதற்கெல்லாம் வரலாற்றை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த யாரும் எழுதவில்லை. பட்டியல் சமுதாயத்தில் பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர் தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துடைய வரலாற்றை எழுதினார். அவர்தான் பட்டியல் சமுதாயத்துடைய வரலாற்றையும் அவர்தான் எழுதினார். பெண்களுக்கான உரிமையை அவர்தான் எழுதினார். ஆக அண்ணல் அம்பேத்கரின் மீது இவர்களுக்கு ஏன் கோபம் வருகிறது, ஏன் வன்மம் வருகிறது என்று சொன்னால், அதிகாரத்திலிருந்து 2000 ஆண்டுகளாக விலக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று அவர் கனவு கொண்டார். அதற்காக உழைத்தார். அதற்காகவே தன்னை ஒப்படைத்துக் கொண்டு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் உழைத்து அரசமைப்பு சட்டத்தை எழுதினார். அதனால்தான் இவர்களுக்கு இவ்வளவு வன்மம் இருக்கிறது. ஆக வேற என்ன காரணம் இருந்து விட முடியும்? ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த மண்ணில் பிறக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாடு ஒரு காற்று மிராண்டி தேசமாக இருந்திருக்கும். இதுதான் நடந்திருக்கும். உலக அரங்கில் இந்தியா உயர்ந்து விளங்குகிறது என்று மோடி தம்பட்டம் படித்துக் கொள்கிறார்கள். அந்த உலக அரங்கில் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா உயர்ந்து விளங்குவதற்கு மோடி காரணம் கிடையாது, அமித்ஷா காரணம் கிடையாது, அவர்கள் சித்தாந்தத்தின் தந்தை சவர்கர் காரணம் கிடையாது, கோல்வால்கர் காரணம் கிடையாது, ராமன் காரணம் கிடையாது, கடவுள்கள் யாரும் காரணம் கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அதற்கு காரணம். அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான் இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்று உலக அரங்கில் பறைசாற்றியது. We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure all its citizens என்று அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் எழுதினார். இறையாண்மையுடைய சமதர்ம குடியரசு என்று உலகத்தில் அவர் இந்தியாவை பறைசாற்றினார். எப்படி இவர்கள் இந்து ராஜ்யம் அமைப்போம் என்று முழங்குகிறார்களோ, அந்த இந்து ராஜ்யம் அமைப்போம் என்று முழங்குவதற்கு தடையாக புரட்சியாளர் அம்பேத்கர் இதை ஜனநாயக நாடு என்று அரசமைப்பு சட்டத்தின் வழியாக அவர் அறிவித்தார். ஆக ராமனின் பெயரால் இந்த நாட்டின் மசூதிகளை எல்லாம் இடித்துவிட்டு கலவரங்கள் செய்து இந்தியாவின் ஆட்சியை பிடித்து இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்ற அந்த இந்துக்களுடைய கனவுகளை, ஆர்எஸ்எஸ் கனவுகளை, பார்ப்பன பணியாளர்களுடைய கனவை கெடுத்தவராக புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றில் இருக்கிறார். அதனால்தான் பார்ப்பனர்களுக்கு இவ்வளவு கோபம் மீது. ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் இவர்களை போல வரலாற்றில் மன்னிப்பு கேட்டவர் கிடையாது. இந்தியாவை ஆங்கிலேயரிடம் காட்டிக் கொடுத்தவர் கிடையாது. சுதந்திர போராட்டம் நடந்த பொழுது ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தவர் கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய உழைப்பை ஒதுக்கிவிட்டு இந்தியாவை பார்த்தால் இது ஒரு காட்டு மிராண்டி தேசமாக, ஒரு பார்பாரிக் கண்ட்ரி, ஒரு காட்டு மிராண்டி நாடாக இருந்திருக்கும். இந்த நாட்டின் வரலாற்றிலிருந்து விலக்கப்பட்ட, அதிகாரத்திலிருந்து விலக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் வாக்களிப்பதற்கு வாக்குரிமை வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் தான் முதலாக கோரிக்கை வைத்தார். இன்று எவ்வளவோ தலைவர்களை வரலாற்றில் படிக்கிறோமே, எந்த தலைவனும் இந்தியாவில் 18 வயது நிரம்பிய அத்தனை பேருக்கு வாக்குரிமை வேண்டும் என்று எந்த தலைவனும் குரல் கொடுத்தது கிடையாது. கிட்டத்தட்ட 18-19 வயதாக இருந்த பொழுதே அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. சவுத் போரோ கமிட்டியிடம் அவர் வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறார். 10 ஆண்டுகள் கழித்து 1927 சைமன் கமிஷனிடம் வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆக அத்தனை பேருக்கும் இங்கே மேல் ஜாதியாக இருந்தாலும் சரி, கீழ் ஜாதியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவன் ஆளும் வர்க்கமாக இருந்தாலும் சரி, உழைக்கும் வர்க்கமாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் வாக்களிக்கும் உரிமை வேண்டும் என்று இந்த வரலாற்றில் குரல் கொடுத்த ஒரு மாபெரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த ஓட்டுரிமை மட்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன இருக்கும்? நன்றாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நமக்கு யாருக்கும் ஓட்டு கிடையாது. குறிப்பாக இந்த மண்ணில் பறையராக பிறந்தவன், பல்லராக பிறந்தவன், பட்டியல் சமுதாயத்தனாக பிறந்தவன் யாருக்கும் இந்த மண்ணில் ஓட்டு என்று கிடையாது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். எந்த அரசியல்வாதி சேரிக்கு வருவான்? ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும்
சேரிக்கு வந்து நம்முடைய கால்களை பிடித்து கைகளை பிடித்து எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று கையெடுத்து கும்பிடுகிறார்களே, அப்படி கும்பிடுகிற ஒரே ஒரு அரசியல்வாதி நமக்கெல்லாம் ஓட்டுரிமை கிடையாது என்று சொன்னால் இந்த சேரியின் பக்கம் தலை வைத்து படுத்திருப்பார்களா? அவருடைய காலடி பட்டிருக்குமா? ஆக 5 ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு போலியாகவாவது நம்முடைய சேரிக்கு வந்து நம்முடைய பெரியோர்களுடைய தாய்மார்களுடைய கைகளை பிடித்து ஓட்டு போடுங்கள் என்று அவர்கள் காலை பிடித்து இந்த அரசியல்வாதிகள் கெஞ்சுகிறார்களே, அதற்கு என்ன காரணம்? அவர்கள் கைகளில் இருக்கக்கூடிய ஓட்டு என்கிற அந்த ஆயுதம் தான். அந்த ஓட்டு என்கிற ஆயுதத்தை இந்த மண்ணில் எஸ்சியாக பிறந்த சமுதாயத்துக்கு மட்டும் பெற்றுக் கொடுக்கவில்லை. இந்த மண்ணில் பிசி சமுதாயத்திற்கு பெற்றுக் கொடுத்தார், எம்பிசி சமுதாயத்திற்கு பெற்றுக் கொடுத்தார். ஃபார்வர்ட் கம்யூனிட்டி உயர் சாதிகள் என்று தம்பட்டம் படித்துக் கொள்கிறார்களே, அந்த உயர் சாதி மக்களுடைய ஏழைகளுக்கு அத்தனை பேருக்கு பெற்றுக் கொடுத்தார். அவர் எப்படி சாதி தலைவராக இருக்க முடியும்? ஆக பார்ப்பனர்கள் மட்டும்தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் வழிகாட்டில் தான் இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதை மாற்றி அத்தனை மக்களும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியும். டிவிக்கிற மோடி எப்படி இந்த நாட்டை ஆள முடிகிறது? யார் காரணம்? தேநீர் விட்டுக் கொண்டிருந்த மோடி எப்படி இந்த நாட்டை ஆள முடிகிறது? அவர் கும்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவர் இடித்த ராமர் வந்து அவரை இந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தினாரா? ராமர் அமர்த்தவில்லை, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் அமர்த்திருக்கிறார். ஆக தீவித்துக் கொண்டிருந்த மோடி இந்த நாட்டின் பிரதமராக அடிப்படை காரணம் அவர் பேசுகிற அந்த மதவெறி சித்தாந்தம் காரணம் கிடையாது. அவர் கும்பிடுகிற கடவுள் காரணம் கிடையாது. கடவுளுக்கெல்லாம் கடவுள் எங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அதற்கு காரணம். அவர் மட்டும் கிடையாது. தள்ளு வண்டியில் கடை போடுகிறவன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடிகிறது. சைக்கிள் கடை வைத்திருப்பவன் முதலமைச்சராக முடிகிறது. சாலையில் நடக்கிறவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொள்ள முடிகிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? நாட்டில் இந்திய குடிமகனாக பிறந்த ஒருவன் எவன் ஒருவனும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கலாம் என்ற அந்த அரசமைப்பு சட்டம் தான் அதற்கு அடிப்படை காரணம். அப்படி என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கரை அவமதித்தால் அத்தனை சமூகம் அல்லவா கொந்தளித்திருக்க வேண்டும்? எந்த சாதியும் கொந்தளிக்கவில்லையே, என்ன காரணம்? நாங்கள் தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நேற்று ஒரு கட்சி, முந்தானத்து ஒரு கட்சி, இன்றைக்கு நாங்கள். ஆக இந்த சாதியில் பிறந்ததற்காக எங்களுக்கு மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் போராடினாரா? இந்த மண்ணில் இந்தியனாக பிறந்த அத்தனை பேருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று போராடினார். அதை மட்டுமா செய்தார்? இன்று தொழிலாளர்கள் இந்தியாவில் இருக்கிறார்களே, இந்த தொழிலாளர் உரிமைகளை எல்லாம் யார் பெற்றுக் கொடுத்தது? தொழிலாளர் உரிமைகளை யார் பெற்றுக் கொடுத்தது? நாட்டின் கம்யூனிஸ்டுகள் பெற்றுக் கொடுத்தார்களா? இன்று கூலியீர் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தோழர்கள், இடதுசாரி தோழர்கள். அவர்கள் சட்டங்களை கொண்டு வந்தார்களா? கிடையாது. உலக நாடுகளில் அமெரிக்காவில் சிகாகோவில் 14 மணி நேரம் 15 மணி நேரம் உலகத்தின் தொழிலாளர்கள் உழைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடித்து போட்டாலும் கேட்பதற்கு நாதி இல்லை. ஆக 8 மணி நேர வேலை வேண்டி உலக நாடுகள் முழுவதும் போராட்டங்கள் நடந்தது. சிகாகோவில் போராட்டம் நடந்தது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் போராடினார்கள். அந்த போராடிய தொழிலாளர்களை அமெரிக்க அரசு துப்பாக்கி கொண்டு சுட்டது. சிகாகோ நகர் முழுவதும் ரத்த ஆறு ஓடியது. நூற்றுக்கணக்கான தொழிலாளி சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அப்படி பெரும் தியாகம் கொடுத்துதான் 14 மணி நேரம் 15 மணி நேரம் ஆடு மாடுகளை போல உழைத்துக் கொண்ட தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலையை அமெரிக்காவில் பெற்றார்கள், உலக நாடுகளில் பெற்றார்கள். ஆனால் இந்தியாவில் எந்த தொழிலாளி போராடினார்? எந்த தொழிலாளி அரசு சுட்டுக் கொண்டது? இவர்களுக்கு 8 மணி நேர வேலை எப்படி கொடுத்தது? யார் கொடுத்தது? இவர்கள் வணங்குகிற கடவுள் கொடுத்ததா? முருகன் கொடுத்தாரா? சிவன் கொடுத்தாரா? ராமர் கொடுத்தாரா? சடையப்பார் கொடுத்தாரா? பிள்ளையார் கொடுத்தாரா? யார் கொடுத்தார்? யாரும் கொடுக்கவில்லை. காலம் காலமாக கோயில் படிக்கட்டுகளில் தங்கள் நெற்றியை தேய்த்து கையெடுத்து கும்பிட்டு வீழ்ந்து காலம் காலமாக வேண்டி உயிர் விட்ட மனமுறையை வேண்டுதல் வைத்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையை எந்த கடவுளும் ஏற்கவில்லை, மதமும் ஏற்கவில்லை, அரசியலும் ஏற்கவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் சட்டத்துறை அமைச்சராக இருந்த பொழுது 14 மணி நேரம் 16 மணி நேரம் ஆடு மாடுகளை போல அடித்து உதைத்து தொழிலாளர்களால் இருக்க பிழியப்பட்டு ரத்த ஆறு ஓடியது, வியர்வை ஆறு ஓடியது. அப்படி உழைத்த அந்த தொழிலாளர்களுக்கு இந்தியாவில் 8 மணி நேர வேலையை கொண்டு வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். எந்த தொழிலாளரும் ரத்தம் சிந்தவில்லை, எந்த தொழிலாளரும் கண்ணீர் சிந்தவில்லை, எந்த தொழிலாளரும் வியர்வு சிந்தவில்லை, எந்த தொழிலாளரும் உயிரை விடவில்லை. ஆனால்
அந்த தொழிலாளர் எஸ்சியாக இருக்கலாம், அந்த தொழிலாளர் பிசியாக இருக்கலாம், அந்த தொழிலாளர் எம்பிசியாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஏன் இந்த நாட்டில் ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய பார்ப்பன பணியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தொழிலாளரும் 8 மணி நேரம் உழைத்தால் போதும் என்ற சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். எத்தனை பேருக்கு தெரியுது? ஆக ஒரு சாதிக்கான குரலா புரட்சியாளர் அம்பேத்கருடைய குரல் கிடையாது. அது மட்டும் கிடையாது, தொழிற்சங்கம் அமைத்துக் கொள்வதற்கான உரிமை யார் கொடுத்தது? தொழிலாளர்களுக்கு. வார இறுதி நாட்கள் விடுமுறை யார் கொடுத்தது? கர்ப்ப காலங்களில் பெண்களுக்கு விடுமுறை கொடுக்கிறார்களே, பேறுகால விடுப்பு, அதை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். முத்தரப்பு பேச்சுவார்த்தை, முதலாளியும் தொழிலாளியும் உட்கார்ந்து பேசினால் முதலாளிக்கு எதிராக தொழிலாளியால் பேச முடியாது, அவன் அச்சப்படுவான். ஆகவே அரசும் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கு கொள்ள வேண்டும். ஆக முத்தரப்பு பேச்சுவார்த்தை இந்தியாவில் கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பணிக்காலத்தில் ஒருவர் இறந்து போனால் அவனுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். சுரங்கங்களில் பெண்கள் வேலை செய்யக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். சுரங்கங்களில் சிறுவர்கள் வேலை செய்யக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அகவிலைப்படியை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்சூரன்ஸ் இஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்தியாவுடைய நிதியை கையாளுகிற ரிசர்வ் பேங்க் இருக்கிறது. இந்த ரிசர்வ் பேங்க் யாருடைய சிந்தனை, யாருடைய உழைப்பால் உருவானது? இந்தியாவின் வேறு எந்த பொருளாதாரவாதியாக இதற்கு திட்டம் நீட்டினாரா? கிடையாது. ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ரூபீஸ் என்ற புத்தகத்தை எழுதினார், ரூபாயின் சிக்கல். அந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் ஹில்டன் யங் குழு அமைக்கப்பட்டது. அந்த ஹில்டன் யங் குழு தான் ரூபாயின் சிக்கல் என்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் இயற்றப்பட்டது. அது மட்டும் கிடையாது, அவர் நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வந்தார். மக்ரானங்கள் திட்டம், ஜோன் பள்ளத்தாக்கு திட்டம், ஹீராக்குட் அணை பள்ளத்தாக்கு திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். ஆக தொழிலாளர்களுக்கான திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், அதே போல பொதுமக்களுக்கான திட்டங்கள், அனைவருக்கும் வாக்குரிமை, அனைவருக்கும் இடஒதுக்கீட்டு, இத்தனை யார் கொண்டு வந்தது? இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்தை போராடிய காந்தி கொண்டு வந்தாரா? நேரு கொண்டு வந்தாரா? சர்தார் வல்லபாய் பட்டேல் கொண்டு வந்தாரா? யார் கொண்டு வந்தது? இவர்கள் எல்லாம் அது குறித்து சிந்திக்கவே கிடையாது. இவர்கள் எல்லாம் சிந்திக்காமல் ஆளும் வர்க்கமாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பொழுது ஓய்வு நேரத்தை எல்லாம் இந்திய மக்களுக்காக உழைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு சட்டங்கள் தான் சட்டங்கள். ஒவ்வொரு சமுதாயம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? இந்திய மக்கள் தொகையில் சரிபாதியாக பெண்கள் இருக்கிறார்கள். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று ஒரு ஆண் 5 பேரை திருமணம் செய்து கொள்வான், 4 பேரை திருமணம் செய்து கொள்வான். அக்கா தங்கை இருந்தால் 2 பேரையும் திருமணம் செய்து கொள்வான். ஒரு பெண் கட்டி முதல் மனைவிக்கு பிள்ளை என்று சொன்னால் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வான். பலதார திருமணம் நடைமுறையில் இருந்தது. பலதார திருமணத்தை இந்த மண்ணில் ஒழித்து ஒருவனுக்கு ஒருத்தி என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த சமுதாயத்தை பண்படுத்தி இருக்கிறார். கலாச்சார சீரழிவுகளால், பெண் அடிமைத்தனங்களால் பெண்களை கொடுமைப்படுத்தி, குடும்பத்தின் பெயரால் அவர்களை பாழ்படுத்தி, அவர்கள் உரிமையை வஞ்சித்து 2 மனம் 3 மனம் பெண்களை கொலை செய்து, இப்படியெல்லாம் குடும்பங்கள் அந்த பெண்களை வன்முறைக்கு உள்ளாக்கிய பொழுது ஒருவன் ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒருவனுக்கு ஒருத்தி என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி திருமணம் செய்த பொழுது அந்த கணவன் இறந்து விட்டால் அந்த பெண் இந்த சமுதாயத்தில் விதவை என்ற பெயரில் துன்புறுத்தப்பட்டார். அவள் இழிவாக பார்க்கப்பட்டால் அந்த கொடுமையை போக்குவதற்காக அவள் எந்த சாதி பெண்ணாக இருந்தாலும் சரி அவள் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று மறுமண உரிமையை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அது மட்டும் கிடையாது, அந்த பெண்ணுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணை மலடி என்று இந்த சமுதாயம் பகைடி பேசியது, துன்புறுத்தியது, இழிவுபடுத்தியது. அப்படி என்று சொன்னால் அவள் பிள்ளைகளை தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற தத்தெடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஒருவேளை கட்டிக்கொண்ட கணவன் கொடுமைக்காரனாக இருக்கிறான், குடிக்கிறான், இரவானால் இழுத்து போட்டு அடிக்கிறான், கொடுமைப்படுத்துகிறான் என்று சொன்னால் அந்த கணவனை பிரிவதற்கு மனவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்த, விவாகரத்து சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆக இந்த மண்ணில் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தில் சரிவாக கூடிய பெண்கள் இந்த மண்ணில்
அவதிப்படக்கூடாது, கொடுமைப்படுத்தக்கூடாது, இந்த ஆணாதி வர்க்கத்தால் அவர்கள் அல்லல் படக்கூடாது என்பதற்காக இந்து கோட்பில் இந்த சட்ட தொகுப்பை 1950 கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் தான் இங்கே பால்ய விவாகம் தடுக்கப்பட்டது. 14 வயதுகளில் 13 வயதுகளில் பெண் பிள்ளைகளை எல்லாம் திருமணம் செய்து கொடுத்து அவர்களை படிக்க விடாமல் இந்த சமுதாயம் கொடுமைப்படுத்தியது. ஆக பால்ய விவாகத்தை தடை செய்தார். ஆக பால்ய விவாகத்தை தடை செய்தார். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். மறுமண சட்டத்தை கொண்டு வந்தார். பெண்களுக்கு சொத்துரிமை என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். முக்கியமாக ஆணுக்கு மட்டும் சொத்து என்று இந்த சமுதாயம் 2000 ஆண்டுகளாக ஆணோடு சொத்தை தொடர்புபடுத்திய சமுதாயமாக இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் ஆணுக்கு மட்டும் சொத்தில் பங்கு கிடையாது, இந்த மண்ணில் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உண்டு என்று சொத்துரிமை சட்டத்தை பெண்களுக்கு விரிவுபடுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த நாடு எப்படி கொண்டாட வேண்டும்? புரட்சியாளர் அம்பேத்கரை எப்படி கொண்டாட? பெண்களுக்கான உரிமைகளை உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார், தொழிலாளர்களுக்கான உரிமையை உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார், அனைவருக்கும் வாக்குரிமையை உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார். அதிகாரத்தில் விளக்கப்பட்ட சேரி மக்களுக்கு ரிசர்வ் தொகுதிகளை, சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்து உழைத்திருக்கிறார். நீதித்துறையை அவர் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். இந்தியாவையே நவீனப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர்.